David is also a keen sportsman, regularly playing football, boshi, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். ஸோ டேவிட் வந்து ஸ்போர்ட்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தார். ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவார். போஷி அப்படிங்கிற கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ டிசபிள் பீப்புள் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஸோ அந்த கேமும் விளையாடுவார், ஹாக்கி விளையாடுவார் அண்ட் பேஸ்பால் விளையாடுவார். ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் லீடராகவும் இருக்கார். அண்ட் யூசஸ் இஸ் ECO2 லிங்க் டு அன் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் PE லெசன்ஸ். PEனா ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது நம்ம சொல்லுவோம்ல PT பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான். ஸோ அந்த அதாவது உடற்கல்வி. ஸோ அதை வந்து ECO2ல தன்னுடைய ஒயிட் போர்டில், இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் போர்டோட கனெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டிசபிள் பீப்புள் எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடி ஸ்போர்ட்ஸ் லீடராகவும் இருந்தார். நெக்ஸ்ட், David has 144 icons on the screen that he uses with ECO point eye gaze. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து அந்த ECO பாயிண்டில் அவரோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 144 ஐகான்ஸ் தெரியும். அவருடைய ஐ கேஸ், கண் பார்வையால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாரு. when David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை வந்து அவருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி காமிச்ச போதே, ட்ரை பண்ண போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு, என்னென்னு சொன்னார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது என்னை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு எப்போ கிடைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் கேட்டார். நவ் டேவிட் யூசஸ் ஹிஸ் ECO2 அண்ட் ECO பாயிண்ட் டு ஆக்சஸ் த கரிக்குலம் ஸ்டடி ஃபார் ஹிஸ் GCSE. இப்போ வந்து டேவிட் வந்து அந்த ECO2 மூலமாக அண்ட் ECO பாயிண்ட் மூலமாக வந்து அவரோட கரிக்குலம்னா அந்த பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு GCSE எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காரு. ஆர்டர் ஃபுட் அண்ட் கம்யூனிகேட் வைல் ஹீ இஸ் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கும்போது ஃபுட் ஆர்டர் பண்ணுறக்கும் மற்றவங்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறக்கும் அவர் என்ன பண்ணுவார், அவர் கண் பார்வையிலேயே வந்து அந்த டிவைஸ் மூலமாக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். அண்ட் ஆர்கியூ வித் ஹிஸ் பிரதர், அவங்க தம்பியோட ஆர்கியூ பண்ணுறக்கும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணார். யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட் இட். ஸோ கண்டிப்பாக டேவிட்னால இது மூலமாக கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டேவிட் வில் நவ் யூஸ் ஹிஸ் ECO2 டு ஸ்பீக் in complete sentences with correct syntax. ஸோ கரெக்ட் சின்டெக்ஸ்னால் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ECO2வை யூஸ் பண்ணி அவர் வந்து கரெக்டான கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து அவர் க்ரியேட் பண்ணி அவரால் பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹி யூஸஸ் மீனிங்ஃபுல்லி. அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா நிறைய மீனிங்ஃபுல்லான வேர்டை அவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அண்டு கமெண்ட் சோஷியலி யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் ஹிஸ் பீர்ஸ். பீர்னா அவருடைய குழு, அதாவது அவருக்கு ஈக்குவலாக அவருடைய நண்பர் குழுன்னு சொல்கிறத பீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது அவங்க மூலமாக ஈஸியாக அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து நிறைய இதை ஷேர் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இவரும் ஷேர் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. thereby becoming a confident and competent communicator. ஸோ என்னென்னா இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக, அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு காம்படென்ட் அப்படின்னா ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டராகவும் இருந்தார். அதாவது நல்லா கம்யூனிகேட் பண்ண, நல்லா பேச, மற்றவங்ககிட்ட வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இந்த டிவைஸ் மூலமாக அவர் ரொம்ப ஃப்ரீயாக உணர்ந்தார், ரொம்ப ஃப்ரீடமாக அவர் வந்து ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். David has recently been working on idioms with his SLT. SLT அப்படின்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி அப்படின்னு அர்த்தம். அதன் மூலமாக அவர் என்ன பண்ணார், ஒர்க்கிங் ஆன் இடியம்ஸ் வந்து புதிய இடியம்ஸ்னால் மரபுத்தொடர்களை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஹிஸ் லேட்டஸ்ட் பீயிங் மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். ஸோ அவர் புதுசாக உருவாக்கின இடியம் எது அப்படின்னா மம் ஹேஸ் காட். ஸோ அம்மா அவங்களோட தட்டில் நிறைய வச்சுருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டேவிட் இஸ் ஆல்சோ an advocate to other students. இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அட்வொகேட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ யூசஸ் AAC, ஏன்னா இவர் தான் வந்து ஏஏசிவை அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அந்த டிவைஸை. அண்ட் ஷோஸ் தெம் ஹவ் ஈஸி இட்
is to communicate using the AC method. ஸோ இந்த ஏஏசி யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கும் எடுத்து சொன்னவும் அதாவது செஞ்சு காமிச்சதும் யார் அப்படின்னா டேவிட் தான். அதனால தான் அவரை வந்து இஸ் ஆல்சோ an advocate, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். He controls his PlayStation with a bespoke switch system. ஸோ அந்த நம்ம டேவிட் பார்த்திங்கன்னா அவரோட ப்ளேஸ்டேஷனை கேம், அதாவது ஆன்லைன் கேம் விளையாடுறத bespoke switch சிஸ்டம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. டிரைவ்ஸ் ஹிஸ் எலக்ட்ரிக் வீல் சேர் வித் ஹெட் ஸ்விட்சஸ். ஸோ அவருடைய எலக்ட்ரிக் வீல் சேரை அவர் உட்காந்துட்டு போகிறார் பார்த்தீங்களா, அந்த வீல் சேரை அந்த ஹெட் ஸ்விட்ச்னா தலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்விட்ச் மூலமாக, அந்த அவர் உட்காந்துருக்கிற வீல் சேரில் மேலே பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஸ்விட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ட் யூசஸ் த ஈஸிஓ பாயிண்ட் ஐ கே சிஸ்டம். ஈஸிஓ பாயிண்ட்டை கண் பார்வையின் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. டு கம்யூனிகேட், எதுக்காக அப்படின்னா பேசுகிறதுக்காக. ஆக்சஸ் த கம்ப்யூட்டர் டு செக் ஆன் அண்ட் ஹவு த செல்சி ஃபுட்பால் டீம் இஸ். ஸோ பாருங்கள், ஸோ கம்ப்யூட்டரை வந்து அதில் வந்து இப்போ வந்து செல்சிங்கிற ஃபுட்பால் டீம் வந்து எப்படி விளையாடுது, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறக்காகவும் அந்த கம்ப்யூட்டரில் ஐகே சிஸ்டமை யூஸ் பண்ணி அவர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் டூயிங் அண்ட் சென்ட் அண்ட் ரிசீவ் டெக்ஸ்ட் மெசேஜஸ். அந்த செல்சி டீம் இருக்குது பார்த்தீங்களா, செல்சி டீம் வந்து எப்படி விளையாடிட்டுருக்கு அப்படிங்கிறத மெசேஜ் அனுப்புறது மூலமாக, அதாவது எப்படி விளையாட்டுருக்குன்னு சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது டெக்ஸ்ட் மெசேஜு, அது மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. when he is at home he also plays MP3 on his EasyO 2 from morning till night. ஸோ வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அட் ஹோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா MP3னா சாங்ஸ் வந்து அவரோட EasyO 2ல் மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் பாட்டு கேட்பார். டேவிட் ஹாஸ் ரீசென்ட்லி பீன் செலக்டட் டு ட்ராவல் டு பிரேசில் டு ஒர்க் வித் த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி டீம் அஸ் அ பார்ட் ஆஃப் த ரீமிக்ஸ் ட்ராமா குரூப். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்னுடைய ஒரு பார்ட்டாக இப்போ ஒலிம்பிக்கில் ஒரு ஓப்பனிங் செரிமனி நடந்துச்சு. அந்த ஓப்பனிங் செரிமனிக்கு பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ணி டேவிட் வந்து இப்போது பிரேசில் போகிறதுக்கு அவரும் ஒரு ஆளாக வந்து செலக்ட் ஆகி அங்கே போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ் பீன் ரீசென்ட்லி செலக்டட், இப்போ வந்து செலக்ட் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்னோவேஷன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீச்சல் ஷூஸ், இந்த மேலே இருக்கிற ஷூ. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா யார் அதை வந்து தயாரித்தது, யார் அதை ரெடி பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படிங்கிறவர். இது பார்த்தீங்கன்னா திஸ் ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத் எனபிள் ஷூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜிபிஎஸும் இருக்குது, ப்ளூடூத்தும் இருக்கிறதுனால அது வந்து நேவிகேட், இது வந்து நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கான வழியை சொல்லும். லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசபிள்டு பீப்புளுக்கு, பர்டிகுலர்லி ஃபார் பிளைண்ட் பீப்புளுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு அது வந்து நேவிகேட் பண்ணுவோம். அதன் மூலமாக ஈஸியாக அவங்க வந்து அந்த இடத்த போய் சேருவாங்க. பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மேப் சாஃப்ட்வேர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மேப் மூலமாகவோ இல்லை சாஃப்ட்வேர் மேப் மூலமாகவோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். இவ்வளோ ஸ்டெப் போங்க, இவ்வளோ 100 மீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், சொல்லிகிட்டே இருக்கும், வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். திஸ் ஆப் ஆல்சோ ரெக்கார்ட்ஸ் த ரூட் அண்ட் கவுண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஒரு தடவை போனோம்னா அந்த ஆப் என்ன பண்ணிக்கோன்னா அந்த ரூட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ, எந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடம் வந்த உடனே சொல்லிடும், அதை ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னா. ஸோ இந்த லீச்சல் ஷூஸ் வந்து யார் அதை கண்டுபிடிச்சது அப்படின்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ். இது எல்லாமே இந்தியன்காரங்க வந்து கண்டுபிடிச்சது, இந்தியன் இன்னோவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீ வாட்ச். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்கிற இமேஜ். ஸோ இந்த ப்ளீ வாட்ச் வந்து யார் அதை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா நுபுரா கிர்லோஸ்கர் அப்படிங்கிறவரும் அண்டு ஜான்ஹவி ஜோசி ஆஃப் மும்பையில் இருக்கிற ஜான்ஹவி ஜோசியும் இதை வந்து டிசைன் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹியரிங் இம்பேர்டு கன்வெர்ட்ஸ், ஹியரிங் அதாவது காது கேட்காதவங்களுக்கு அவங்களுடைய என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்டு வேவ்ஸை, மற்றவங்க கொடுக்கக்கூடிய சவுண்டை அதை வந்து அவங்களுடைய கையில் கட்டியிருக்கும்போது அதை வைப்ரேஷனாக மாற்றி கொடுக்கும். அந்த வைப்ரேஷனை பொறுத்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அண்டு கலர் கோட்ஸ் ஃபார் அலர்ட்
that uses to emergency sounds. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்காக தான் அவங்க கத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இப்போ சொல்லும்போதே ஆப்போசிட்க்கு சொல்லும்போதே அந்த வாட்சில் என்ன ஆகும் அப்படின்னா எமர்ஜென்சிக்கான கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு இது எமர்ஜென்சி அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் ரிங்கிங் டோர்பெல் ரிங் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா அவங்க மியூசிக்கோட ரிதத்தை ஃபீல் பண்ணுறக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா ஐஜஸ்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறக்கு கையை மூவ் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அனில் பிரபாகர் அப்படிங்கிறவர் ஐஐடியில் மும்பையில் ப்ரொஃபஸராக இருக்கார் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் எனபிலிட்டி டெக்னாலஜிஸ். ஸோ எனபிலிட்டி அதாவது இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்னுடைய கோஃபவுண்டராக இருக்கார். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா கையில் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா இப்போ டிசபிள்டு பீப்புள் எப்படி கை அசைவுகளை வச்சு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு கரெக்டாக அந்த வாய்ஸை கொடுத்துரும். அது இப்போ இந்த பையன் இப்போ ஒரு பையன் டிசபிள்டு பையன் அதை மாட்டியிருக்கான் கையில் அப்படின்னா அந்த பையன் இப்படி கையசைச்சா அவன் இதை வான்னு சொல்கிறான், இப்படி கையசைச்சா ஓகேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவுகளை கூட என்ன சொல்ல வர்றாங்கிறத வாய்ஸாக மாற்றி அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐஜஸ்ட் அப்படிங்கக்கூடிய டிவைஸ். இதை ரெடி பண்ணது அனில் பிரபாகர். இந்த 3 டிவைஸுமே யார் மேட் பண்ணது அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ். அதுதான் மெயின். நெக்ஸ்ட், ஐ கெஸ் டெக்னாலஜி மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸியாக. ஸோ நான் கெஸ் பண்ணுறேன் டெக்னாலஜி உன்னோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. மேபி இட் மீன்ஸ் யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் ஃபேமிலி. உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஈஸியாக நீங்கள் டச்சிங் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களோட பேசிக்க முடியுது, அவங்களோட பழக முடியுது. தென் யூ கேன் டாக் அவங்ககிட்ட பேச முடியுது. அண்ட் ஈவன் சி ரிலேட்டிவ்ஸ் ஹூ லிவ் ஃபேர் அவே, தூரமாக இருக்கக்கூடியவங்களை ரிலேட்டிவ்ஸை பார்க்க முடியுது. ஸோ அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால அது மூலமாக அவங்க ஈஸியாக பார்க்க முடியுது, பழக முடியுதுங்கிறத சொல்ல வராங்க. Well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. ஸோ அதாவது கிம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அந்த பொண்ணு அவங்க பயிற்சியாளர், அந்த உதவும் தொழில்நுட்பவியலாளர்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு டெக்னாலஜி இந்த மாதிரியான சின்ன டிசபிள்டு பீப்புள் மாற்றுத்திறனாளி குழந்தை மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் அவர் என்விரான்மெண்ட். ஸோ இது அவங்க ஃப்ரெண்ட்ஸை அவங்களே ஏற்படுத்திக்கிறக்கும், அவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கும், பேசிக்கிறக்கும், நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழலை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் டேர்னிங் த லைட்ஸ் ஆன் அண்ட் அவுட். ஸோ சுற்றுச்சூழலை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அதாவது லைட்டை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதை கூட அவங்களோட ஜெஸ்ஸஸ் மூலமாக அதை அவங்க பண்ண முடியும். நிறைய டெக்னாலஜி அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, அவங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கெட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் தகுதியை அவங்க உருவாக்கிக்கிறக்கும், ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். For work, it can make us confident and independent. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடென்ட்டாகவும் இண்டிபெண்ட்டாகவும் டிசபிள்டு பீப்புள் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு ரினவுண்ட் ஃபிசிஸ்ட்னா அதாவது உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் டேலண்டடாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ டேலண்டட் மைண்ட் ஓவர் கம் physical impairments and contribute productively to the world. ஸோ அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேலண்டடான பர்சன்ஸ் அவங்களுடைய ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ்னால் உடல் குறைபாடுகளெல்லாம் மறந்து அவங்க இந்த உலகத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறக்கு அவங்களுடைய பங்களிப்பு வர்றக்கு இதுவும் இந்த டெக்னாலஜி ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently abled learners had to face in the past. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
கிளாய்ஸ்டர்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த டார்க்கன் வேர்டு பாருங்கள். கிளாய்ஸ்டர்னா தனிமைப்படுத்தப்பட்ட. ஸோ அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தனிமைப்படுத்தாமல் அவங்கள இன்ஸ்டீட் ஆஃப் கிளாய்ஸ்டர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அவங்கள தனிமைப்படுத்தாமல் ஸோ அவங்க வந்து ஒட்டுக்கா இன்க்ளூசிவாக மற்றவங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணுறக்கு ஒரு முக்கியமான ஒரு இது வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜி தான். ஃபார் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ், அதாவது பலதரப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து இன்க்ளூசிவ் வே ஆஃப் லேர்னிங், அதுதான் அவங்க வந்து ஒற்றுமையாக வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சிச்சு டெக்னாலஜி அப்படின்னு சொல்ல வராங்க. டு ஃபேஸ் இன் த பாஸ்ட், ஸோ பழைய காலத்தில் மாதிரி பாஸ்ட் அதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்காமல் இப்போ டெக்னாலஜி மூலமாக நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நியூ இயர் டெக்னாலஜி அலவுஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ் டு லேர்ன் வித் தர் பீஸ் as well as contribute fruitfully to the collaborative process of learning. ஸோ என்னென்னா இப்போ இந்த நியூ இயர் டெக்னாலஜி, இந்த புதுசாக இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸை அலோவ் பண்ணுது உள்ள. அவங்க எவ்வளோ வேணாலும் டு லேர்ன் கற்றுக்கவும் வித் தர் பீஸ்னால் அவங்களுடைய பீர் குரூப்னால் என்ன, அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்களும் அதில் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அவங்களோட பீஸ். ஆஸ் வெல் அட் கான்ட்ரிபியூட் ஃப்ரூட்ஃபுல்லினா ஸோ அவங்களும் அவங்களோட பங்களிப்பை கொடுப்பாங்க ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லினா பயனுள்ள வகையில் அப்படின்னு அர்த்தம். டு த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா கூட்டு செயல்முறை, எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கற்றுக்குவாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல கற்றுக்குவாங்கன்னு சொல்ல வராங்க. திஸ் இஸ் இன்டீட் த நியூ ஏரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூ ஏரா அப்படின்னா புது சகாப்தத்தீவே லேர்னிங்காக கற்றுக்கிறக்காக உருவாக்குனது. ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல், எல்லாருமே கற்றுக்கலாம், இருந்தாலும் பர்டிகுலர்லி ஃபார் டிசபிள்டு பீப்புள். இந்த லெசன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஸ்டூடெண்ட்ஸ், டெக்னாலஜினால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸும் வந்து அவங்களுடைய திறமையை காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம லெசனில் கொடுத்துருக்காங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில் இருந்தும் அப்படி வந்து நம்ம ஓஞ்சு போகாமல் அவர் வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கார்.